தமிழகத்திற்கு மாநில சுயாட்சி ஏன் தேவை? அதற்கான பதில் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்திற்கான எம்பிக்கள் பெருமளவுல குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால நம்மளுடைய தேவைகளையும், உரிமைகளையும் கேட்டு பெறுவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெருமளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கும், நம்ம மாநில அரசுக்கும் கடந்த அரை நூற்றாண்டு காலமாகவே ஒரு பனிப்போர் இருந்துகிட்டு தான் வருது. மத்திய அரசு தமிழகத்தை ஒரு ஓரவஞ்சனையோட தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம் பெற்ற காலத்தில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, வட மாநிலங்கள்ல அதிக எம்பிக்களோட அவங்க நல்ல ஒரு ஆதிக்க சக்தியாகவே இருந்துகிட்டு வராங்க. ஆனா தென்னகம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட் ஆகட்டும், இல்ல பேரிடர் காலங்களாகட்டும், இல்ல வரி பகிர்மானங்களாகட்டும், இதுல எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு ஓரளவு வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிய பெருமளவுல பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னா, அது மிகையில்ல அப்படின்னு தான் சொல்லணுங்க. பல முன்னேறிய நாடுகள்ல இருப்பது போலவே கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவது போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கும் பட்சத்தில, தமிழகத்திற்கு கண்டிப்பாக மாநில சுயாட்சி என்பது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக மாநில சுயாட்சி தரப்பட வேண்டும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க.